சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரிஸில் அண்மையில் நடைபெற்ற 17வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் அதிக அளவில் பங்கேற்றிருந்தார்கள். அதில் பலர் பரிசுகளையும் வென்றிருந்தார்கள். அதன்படி துளசிமதி அவர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற வீராங்கனை வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். அவருக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்து உயரிய ஊக்கத்தொகையை வழங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் மனிஷா, நித்யஸ்ரீ அவர்கள் இருவரும் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தார்கள் அதே பேட்மிண்டன் பிரிவில். எனவே 3 வீராங்கனைகளும் தற்பொழுது தமிழக முதலமைச்சரை சந்தித்து பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்று வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றதற்காக முதலமைச்சரிடம் பாராட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் 3 வீராங்கனைகளுக்கும் அந்த உயரிய ஊக்கத்தொகையினை வழங்கி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பாரா ஒலிம்பிக் என்றாலே பதக்கம் வெல்லக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அவருக்கும் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து 3 பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் பங்கேற்று தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் என்று தொடர்ச்சியாக பதக்கங்களை வேட்டையாடி வரக்கூடிய மாரியப்பன் தற்பொழுது தமிழக முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார். இந்த முறை வெண்கலப் பதக்கம் வென்றிருந்த அவர் அடுத்த முறை மீண்டும் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவருக்கும் உயரிய ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கியிருக்கின்றார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்த 2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி, வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ் மற்றும் மொத்தமாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை தற்போது வழங்கியிருக்கின்றார்.